வணக்கம், நான் சந்துரு. நாம் இன்றைக்கி வேளாங்கண்ணிக்கு தான் வந்திருக்கோம். நாம் ஃபஸ்ட்டு வந்து பீச்சுக்கு போய் பார்த்துட்டு வரலாம். இங்கே வந்து ஏராளமான கடைகள் இருக்குது போகிற வழியில். இந்த பீச் பார்த்திங்கன்னா சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. பீச்சில் வந்து பார்த்தோன்னா ஏராளமான கடைகள் இருக்குது, நிறைய ஐஸ்கிரீம் ஸ்நாக்ஸ்லாம் இருக்குது. வீக்கெண்ட்லாம் பார்த்தோன்னா இங்கே வந்து ரொம்ப க்ரௌடாக இருக்கும். ஈவினிங் டைம்லாம் கூட ரொம்ப க்ரௌடாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து நார்மல் டைம்ன்றதுனால அவ்வளோவா க்ரௌடு இல்லை. இது வந்து ரொம்ப நார்மலான ஒரு பீச்சு, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். குழந்தைங்களோட ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு ஸ்பாட் இது. மற்ற பீச் மாதிரி இல்லாமல் இந்த பீச்சில் வந்து குளிக்கிறதுக்கெலாம் அலோடு இருக்குது. ஏன்னா வந்து கரைக்கும் தண்ணிக்கும் அவ்வளோ ஒரு டிஸ்டன்ஸ் வந்து ரொம்பலாம் அதிகமாக ஆழம்லாம் இருக்காதுங்க. இந்த பீச் வந்து பார்த்திங்கன்னா அலைகள்லாம் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. யார் வேணாலும் வந்து இதில் விளையாடலாம், அது மாதிரி தான் இருக்குது. இந்த அலைகள்லேயே ரொம்ப நேரம் இருக்கலாம் போல் இருக்குது, அது மாதிரி இருக்குது. தண்ணியும் கொஞ்சம் ஐஸாக தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு ஓடை மாதிரி, ஒரு ரிவர் மாதிரி சின்னதாக ஒன்று வந்து ஜாயிண்ட் ஆகுது இந்த கடலில். இந்த அலைகளை பார்த்துட்டே இருந்தால் அப்படியே டைம் போகிறதே தெரியாது. பீச்சுக்கு அப்படியே இந்த சைடு பார்க்கும்போது கூட ரொம்ப நல்லாவே இருக்குது இந்த இடமும். பீச்சுக்கும் சர்ச்சுக்கும் இடைப்பட்ட தூரத்தில் இருக்கிற இந்த கடைகள்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. எல்லா பொருளுங்களுமே கிடைக்குது இந்த இடங்களில். ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் சர்ச்சு. இங்கேருந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போ நம்ம சர்ச்சுக்கு வந்தாச்சு. இந்த வாக்கியங்கள் படிக்கிறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. சூரிய வெளிச்சத்தில் இந்த சர்ச்சோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் ரொம்பவே பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. ஓகேங்க, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் பை ஃப்ரம் சந்துரு.